விஜய், சங்கீதா இவங்களுடைய விவாகரத்து பத்தின பல செய்திகள் இணையத்துல அதிவேகமா பரவிட்டு இருக்கு. இதை பார்த்து மனசு நொந்து போன விஜயுடைய அப்பா சந்திரசேகர் திடீர்னு அந்த தற்கொலை முயற்சியை வீட்டுல எடுத்திருக்காரு. இது தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் உச்சக்கட்ட சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தமிழகத்தையே ஒட்டுமொத்தமா அதிர்ச்சியடைய வச்சிருக்க விஷயம் விஜய் சங்கீதா டிவோர்ஸ் விஷயம் தான். ஸோ விஜய் சங்கீதாவை அதிகாரப்பூர்வமா விவாகரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பரவிட்டு இருக்க, விஜய்க்கும் சங்கீதாவுக்கு இடையில விவாகரத்துக்கு முக்கியமான காரணமே அந்த நடிகை தான். அந்த நடிகை சும்மா இல்லாம விஜய அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. விஜயும் அந்த நடிகை சொல்றது மட்டும்தான் கேட்கிறாரு. அதனாலதான் சங்கீதா கோச்சுக்கிட்டு லண்டன் போயிட்டாங்க. சங்கீதா இது வரைக்கும் விஜய் கிட்ட பேசவே இல்லை. பேசாம இருக்கிறதுக்கு காரணம் விஜய் அந்த நடிகை கூட இன்னும் நெருக்கமா தான் இருக்காரு. அதனாலதான் இப்போ இந்த விவாகரத்து முடிவை எடுத்திருக்காங்க இப்படின்னு பல செய்திகள் இணையத்துல காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. இது எல்லாமே விஜய்க்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும், விஜய் இதை பத்தி கவலைப்பட்டாலும் அடுத்தடுத்து அரசியல்ல எப்படியாவது தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு அதற்காக போராடிக்கிட்டும் இருக்காரு. இந்த நேரத்துல விஜயுடைய அப்பா சந்திரசேகர் ஆரம்பத்துல இருந்து விஜய்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் விஜய் சினிமாவுக்கே வரக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டாராம். ஆனா விஜயுடைய பிடிவாதத்தினால்தான் விஜய் சினிமாக்குள்ள என்ட்ரானாரு. அப்பையிலேருந்து விஜய முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் சந்திரசேகர் வச்சிருந்தாரு. ஆனா சங்கீதா திரும்ப பண்ணதுக்கு பிறகுதான் விஜய் அவருடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறி தானாவே படத்தோட கதையை கேட்கறது, படத்துல நடிக்கிறதுன்னு முழுக்க முழுக்க தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சாரு. அப்படி விஜய் என்னைக்கு தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சாரோ அப்பவே விஜய் ஒட்டுமொத்தமா அவருடைய குடும்ப வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிட்டாரு. இத அவங்க அப்பாவான சந்திரசேகர் அடிக்கடி சங்கீதாட்ட சொல்லி சண்டையும் போட்டிருக்காங்க. ஆனா சங்கீதா விஜய்க்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணனாலே விஜய் கொஞ்சம் கூட யார் பேச்சும் கேட்காம அவருடைய விருப்பத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு கட்டத்துல அப்படியே வரம்பு மீறி போய் சங்கீதாவுக்கு விஜய்க்கு சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ மீண்டும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சோம். ஆனா அந்த பிரிவு இப்போ விவாகரத்து வரைக்கும் வந்து நிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நேரத்துல சந்திரசேகர் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. போன இடத்துல எல்லாருமே விஜய பத்தி கண்டபடி பேசியிருக்காங்க. ஸோ பெத்தவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா அவர் ஏன் அப்படி போக போறாரு? பெத்தவங்க விஜய்க்கு கொஞ்சம் கூட புத்திமதி சொல்லாம ஒழுங்கா வளர்க்காம அவருடைய விருப்பத்துக்கு விட்டனால்தான் அவரு இப்படி வந்து ஒரு மோசமான ஆளா நிக்கிறாரு அப்படின்னு விஜய பத்தி ரொம்ப தப்பாவும் குடும்பத்தை பத்தி ரொம்ப கேவலமாவும் பேசியிருக்காங்க. இது சந்திரசேகர் காதல விழுற மாதிரியே எல்லாரும் பேசியிருக்காங்க. அதை கேட்டு அவரால் சுத்தமா தாங்கிக்கவே முடியல. தன் காது படவே இவ்வளவு கேவலமா பேசுறாங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி இன்னும் என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சந்திரசேகர் பயங்கரமா மனசுடைஞ்சு போயிட்டாராம். உடனடியாக அந்த நிகழ்ச்சி விட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. கிளம்பி நேரா வீட்டுக்கும் வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து அவங்க பேச நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு, அழுதுருக்காரு. அவரால் அதை சுத்தமா தாங்கிக்கவே முடியல. இப்படி தான் காது பட எல்லாரும் இவங்களை கேவலம் பேசுறதை கேட்டுக்கிட்டு உயிரோட இதுக்கு மேல இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை அப்படின்னு சந்திரசேகர் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தன் மகனான விஜய்க்கு கால் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் அதை பத்தி பேச விரும்பல. அவரு அதை ஸ்கிப் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல இவங்களை நம்பி நாம ஏமாறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ண சந்திரசேகர் வீட்லயே திடீர்னு தூக்கிட்டு அந்த தற்கொலை முயற்சி எடுத்திருக்காரு. இது விஜய் குடும்பத்துக்கு மீளாத ஒரு சோகத்தையும் தமிழ் சினிமாவுக்கு உச்சக்கட்ட ஒரு பதற்றத்தையும் பரபரப்பையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.